வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம ரேஷியோ டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரேஷியோவில் நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் லெவல் 1 லெவல் 2 அந்த மாதிரி கொஸ்டினோட ஹார்ட்னஸ் லெவல் பேஸ் பண்ணி நம்ம லெவல் வைஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதில் லெவல் 2 அதோட கண்டினியூஷன் சம்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் நமக்கு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2018 கேட்ட கொஸ்டின். ஓகே, 2 numbers ஆர் இந்த ரேஷியோ 7:5 ஆன் டிமினிஷிங். டிமினிஷிங் என்னது? மைனஸ் பண்ணுறது, குறைக்கிறது. ஆன் டிமினிஷிங் ஈச் ஆஃப் தம், சரி, அகைன் ஈச் ஆஃப் தம். ஓகே, பை 40 த ரேஷியோ பிகம்ஸ் 27:17. ஓகே, அப்போ ரேஷியோ 1 இருக்குது. அந்த ரேஷியோ 1 மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ 2 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடில் இதை நம்மளால் பண்ணிட முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு 7:5 ரேஷியோ 1, ரேஷியோ 2 என்னது? 27:17. ஓகே, டிஃப்ரென்ஸ் என்னது? 20. இங்கே டிஃப்ரென்ஸ் நமக்கு 12. ஸோ ரேஷியோட டிஃப்ரென்ஸ் நமக்கு அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அன்ஈக்குவலாக இருந்தால் நம்ம ஈக்குவல் பண்ணணும். எப்படி ஈக்குவல் பண்ண போகிறோம்? கீழே உள்ள ரேஷியோட டிஃப்ரென்ஸ் என்னது? 10. இந்த 10 வச்சு 7ஐயும் 5ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 70, 50. ஓகேவா? அடுத்து மேலே உள்ள ரேஷியோட டிஃப்ரென்ஸ் 2. இந்த 2 வச்சு 27ஐயும் 17ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 27 54, 2 × 17 34. ஓகே, இப்போ இந்த நியூ ரேஷியோட டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 70லேருந்து 54ங்கிறது எவ்வளோ குறையுது? 16 குறையுது. 50லேருந்து 34ங்கிறது எகைன் நமக்கு 16 குறையுது. இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஓகே, இப்போ குறையிற இந்த 16, சரியா, குறையிற இந்த 16 தான் நமக்கு 40. அப்போ 16 தான் நமக்கு 40. 16ங்கிறது ரேஷியோ. இந்த ரேஷியோட வேல்யூ நமக்கு 40. சரியா? ஓகே, எப்போதும் பண்ணுற மாதிரி என்ன, இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இந்த 16 என்ன பண்ணால், சரியா, இந்த 16 என்ன பண்ணால் நமக்கு 40 வருதுன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த 16 நம்ம என்ன பண்ணால் நமக்கு 40 வரப்போகுது? இந்த 16 40ஆல் மல்டிப்ளை பண்ணி 16ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 40 கிடைக்குமா? விச் மீன்ஸ் 16 நான் 40ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 16 பண்ணால் எனக்கு 40 கிடைக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல நான் 16, இந்த 16ஐ 40ஆல் மல்டிப்ளை பண்ணி 16ஆல் டிவைட் பண்ணுறேன். இங்கேயும் நான் 40ஆல் மல்டிப்ளை பண்ணி 16ஆல் டிவைட் பண்ணுறேன். கிளியரா? அப்போ ரேஷியோவில் நான் ஒரு இடத்துல 40/16 அதை வச்சு நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா எல்லா இடத்துலையும் 40/16 தான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ கொஸ்டினை கேட்குறாங்கன்னா இந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் த நம்பர்ஸ்னால் என்னது? 70, 50, 120. சரியா? இந்த 120, சரியா, இந்த 120 நம்ம 40ஆல் மல்டிப்ளை பண்ணி 16ஆல் டிவைட் பண்ணுறோம். கிளியரா? ஸோ 4 16, 5 40, 1 4, 3 12, 20, 30 × 10 நமக்கு 300. ஆப்ஷன் இ. கிளியரா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அதே மாடல் தான். லைக் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரே கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? இது நமக்கு லெவல் 2. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் அதே டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி, சரியா, டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் கமிஷனர் 2017 கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, என்னன்றதை பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் தட் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் டேர்ம் ஆஃப் த ரேஷியோ 27:43 டு மேக் இட் 7:15. சரியா? அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 3 விஷயங்கள் நோட் பண்ணுவோம். என்னென்னா ரேஷியோ 1, சரியா, அதை வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க ரேஷியோ 2. சரியா? இதில் ரேஷியோ 1ம் இருக்கும், ரேஷியோ 2ம் இருக்கும், மாடிஃபிகேஷனும் இருக்கும். ஆனால் இந்த கொஷினில் ரேஷியோ 1 இருக்குது, ரேஷியோ 2 இருக்குது, ஆனால் அந்த மாடிஃபை பண்ணுற வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷினுக்கும் இப்போ பார்க்குற கொஷினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ எஸ்எஸ்சிலையும் நம்ம பார்க்கல, ஆர்ஆர்பிலையும் பார்க்கல, டிஎன்பிஎஸ்சி யூனிக்காக கேட்டிருந்தாங்க. சரியா? டிஎன்பிஎஸ்சியோட மற்ற எல்லா கொஸ்டினும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ்க்கு அதே மாதிரி அதே ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? அப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது? சரியா? இந்த கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்லேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எந்த மெத்தடுங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? எப்படி டிஃபர் ஆகுது? இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினில் R1, R2, M எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே R1 தெரியுது, R2 தெரியுது, மாடிஃபை என்னன்றது தெரியலை. இப்படி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட். சரியா? ட்ரெடிஷ்னல் மெத்தட். பிகாஸ் இதுக்கும் நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண ட்ரிக்கே நமக்கு இதுக்கு யூஸ் பண்ணலாம், பட் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். சரியா? அப்போ ஒரு விஷயம் நம்ம எஸ்எஸ்சியோ ஆர்ஆர்பியோ நம்ம எழுதுகிறோம்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
எந்த கொஸ்டினுக்கு எந்த மெத்தட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஈஸி, ட்ரெடிஷ்னலை விட ஷார்ட்கட் ஈஸி. அது எப்போ அப்படின்னா 90% கொஸ்டினுக்கு அது கரெக்ட் தான். 90% கேள்விகளுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடை விட ஷார்ட்கட் மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு 10% கேள்விகளுக்கு ஷார்ட்கட்டில் போடுறத விட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 10% கேள்விக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினை நம்ம இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த மெத்தட் வந்து ஷார்ட்கட் மெத்தட் தான். சரி, அந்த மெத்தடில் நம்ம போட்டோன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்குள்ளே போகிறோம். சரியா, ஓகே. இப்போ இது எந்த மாதிரி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 27 மைனஸ் எக்ஸ். சரியா, 27ங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது. ஜென்ரலாக இந்த கொஸ்டினில் உள்ள 27:13, சரி 43. சரி, இந்த ரேஷியோவில் ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுறோம். சரியா, ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுறோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்குது? 7:15 கிடைக்குது. சரியா, அப்போ 27 அதுலேருந்து ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணும்போது 7, 43 அதுலேருந்து ஏதோ ஒரு நம்பர், சேம் நம்பர், ரெண்டுமே ஒரே நம்பர் தான், இதை மைனஸ் பண்ணும்போது 15. இதான் வந்து இந்த கொஸ்டினோட லாஜிக். சரியா, கொஸ்டினோட லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. லாஜிக்கை புரிஞ்சுட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். 27 அந்த 27லேருந்து ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுறோம், டிவைடட் பை 43 அதுலேருந்து சேம் அதே நம்பரை மைனஸ் பண்ணுறோம். சரியா, இப்படி மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ நமக்கு 7/15. சரியா, இதை ஃபார்ம் பண்ணிட்டா போதும். சரியா, இதை ஃபார்ம் பண்ணிட்டா போதும். எகைன் இந்த இடத்துல சரியா, எகைன் 27:43, 27:43 இது நம்ம எப்படி எழுத போகிறோம்? 27/43. சரியா, இதில் மேலே இருக்கிற 27லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுறோம், அதே நம்பரை கீழே இருக்கிற 43 கூட மைனஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ இப்படி மைனஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ என்னவா மாறிடுது? 27/43 இருந்தது, என்னவா மாறிடுதுன்னா 7/15 மாறிடுது. இதுதான் கான்செப்ட். சரியா, இதை தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ ஆப்வியஸாக என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 27 × 15 மைனஸ் 15x ஈக்குவல் டு 7 × 43 மைனஸ் 7x. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 27 × 15, 5 35க்கு 5 மீதம் 3, 2 10 13, 1 7 1 2. சரியா, 5 7 3 10 நமக்கு 405. ஓகே, இங்கே 405 மைனஸ் 15x ஈக்குவல் டு 43 × 7, 43 × 7, 3 21 1 மீதம் 2, 7 22 2 30, 301 மைனஸ் 7x. சரியா, இந்த 15x அங்கிட்டு போயிடுமா? ஸோ 15x மைனஸ் 7x, இந்த 301 இந்த சைடு வந்துடுமா? அப்போ 405 மைனஸ் 301. இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது? 401. இந்த இடத்துல நமக்கு 8x. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 மீது 2 3 24 x ஈக்குவல் டு 13. அவ்வளோதான். இந்த எக்ஸை தான் நம்ம இந்த இடத்துல குறைக்கிறோம். கரெக்டாக அந்த குறைக்கிற நம்பர் தான் என்னென்னு கேட்குறாங்க. x ஈக்குவல் டு 13, ஆப்ஷன் டி. சரியா, அப்போ எந்த நம்பரை மைனஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டா பெஸ்ட் மெத்தட் இப்படி ட்ரெடிஷ்னலாக போட்டுருங்க, இதுதான் பெட்ரு. சரியா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு இது லெவல் 2 தான், இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. சரியா, அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை, இது லெவல் 2 சம் தான், ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடில் வரக்கூடிய ஒரு கேள்வி தான். ஆனால் ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறது இங்கே நமக்கு செட் ஆகாது, டைம் அதிகமாகிடும். சரியா, எகைன் நம்ம வந்து டைம் ரேஸ் எகைன்ஸ்ட் டைம் தான். நமக்கு வந்து கொடுத்துருக்க 20-25 மேக்ஸ் கொஷின்ஸை வந்து 1 மணி நேரத்தில் செய்ய போகிறது கிடையாது. 20-25 மேக்ஸ் கொஷின்ஸை நம்ம வந்து 20 நிமிஷத்தில் செய்யணும். சரியா, 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷத்துக்குள்ளே செய்யணும் அப்படின்னா எந்த கொஸ்டினுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். சரியா, இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10%, 33 1/3% அல்லது 16 2/3%, இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மெத்தட். சரியா, அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 17%, 21%, 27%, சரியா, அல்லது 9% இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மெத்தட். சரி, ரெண்டுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான், ரெண்டுலேயுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது, ரெண்டுலேயுமே அமௌண்ட் கிடைக்க போகுது. ஆனால் கொடுத்துருக்க பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மெத்தடை சூஸ் பண்ணணும். ஏன்? பிகாஸ் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நமக்கு தேவை, ஆனால் அந்த ஆன்சரை இங்கே யார் ஸ்பீடாக கண்டுபிடிக்கிறன்றதான் மேட்டர். சரியா, எஸ்எஸ்சியும் ஆர்ஆர்பியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்சிலையும் ஆர்ஆர்பிலையும் நீங்கள் கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது முக்கியம் கிடையாது, அந்த ஆன்சரை மற்றவங்களை விட நீங்கள் எவ்வளோ வேகமாக கண்டுபிடிக்கிறீங்க. கிளியரா? ஓகே, ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடை ரெக்கமெண்ட் பண்ணேன். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து சேம் லெவல் 2ல் அடுத்து நம்ம பார்க்க போது எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2018 கேட்ட கொஸ்டின். 2 numbers A and B are in the ratio 5:2. ஓகே, ஸோ A
and B in the ratio 5:2. If 4 is added to each number, சரியா? So modification நடக்குதா? Modification ரெண்டுலயுமே நடக்குதா? Okay. Each number then the ratio becomes 9:4. சரியா? 9:4. Difference என்னது 4. இங்கே difference என்ன 2. Difference unequal இருக்கு. சரி unequal தான் நம்ம ஈக்குவலாக மாற்றணும். எப்படி மாற்ற போகிறோம்? இங்கே difference என்னது 5. இந்த 5 வச்சு சரியா இந்த 5 வச்சு இந்த 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5 25 2 10. ஓகே அடுத்து மேலே டிஃப்ரென்ஸ் என்னது 3. இந்த 3 வச்சு இந்த 9ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணாமா 3 9 27 3 12. இப்போ டிஃப்ரென்ஸ் என்னது 5லேருந்து 2 +2 10லேருந்து 12 again +2 ஈக்குவலாக இருக்குது சரியா. இந்த இன்க்ரீஸ் ஆகிற +2 தான் நமக்கு 4 சரியா. அப்போ இந்த 2 தான் நமக்கு 4 இந்த 2 தான் நமக்கு 4. 2 என்ன பண்ணால் நமக்கு 4 வரும் இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இன்ட்டு 2. அப்போ ஒரிஜினல் நம்பர் என்ன வரும் 50 சரி. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50, இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 20. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா சரியா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டினில் இந்த ஒரிஜினல் நம்பர் என்ன இல்லை ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டோட அடிஷன் என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லெவலுக்கு அவங்க போகிறாங்க. என்ன போகிறாங்க அப்படின்னா இஃப் 5 is subtracted from each of the original numbers சரியா. இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டினை விட இப்போ அடுத்த லெவல் சரியா. இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டினில் இதோட முடிஞ்சிருச்சு சரியா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஒரிஜினல் நம்பர்லேருந்து 5 is subtracted from each of the original number. ஸோ ஒரிஜினல் நம்பர் என்னது இங்கே 50, இந்த இடத்துல 20. இந்த ஒரிஜினல் நம்பர்ஸ்லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க சரியா. இப்போ 50லேருந்து நான் -5 பண்ணால் எனக்கு 45 சரியா. இந்த 20லேருந்து எகைன் நான் ஒரு -5 பண்ணேன்னா எனக்கு 15 சரியா. இப்படி சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் சரியா இப்படி சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸோட ரேஷியோ தென் த ரேஷியோ ஆஃப் A:B will be சரியா. இதை நான் ரேஷியோ எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் 3 5 15 9 45 1 3 3 3 9 சரியா. 3:1 ஆப்ஷன் ஏ. கிளியரா? கான்செப்ட் அதே தான், அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஒரிஜினல் நம்பரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க சரியா. இந்த 50ம் இந்த 20ம் என்னது ஒரிஜினல் நம்பர்ஸ் சரியா. இந்த ஒரிஜினல் நம்பரோட சம்முன்னு கேட்கலாம், கேட்டால் 70. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் நம்பர்னு கேட்கலாம், கேட்டால் 30. இப்போ அதை மாடிஃபை பண்ணி எப்படி கேட்குறாங்க இந்த ஒரிஜினல் நம்பர்லேருந்து 5ஐயும் 2 சைடும் 5 மல்டிப்ளை 5 டிக்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற நம்பருக்கு ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குது. கிளியரா? ஓகே நெக்ஸ்ட் எகைன் லெவல் 2 ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2 எஸ்எஸ்சி சிஜிஎலோட மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் சரி. எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் 2018 கேட்ட கொஸ்டின். ஓகே இஃப் 2 நம்பர்ஸ் சரி இஃப் 2 நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:5. ஓகே ஸோ 2 நம்பர் இருக்குது A:B அதோட ரேஷியோ 3:5. ஓகே இஃப் 13 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் 2 சைடும் இருந்து 13 சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ரேஷியோ என்னவா மாறுது 10:21 சரியா. 10:21 டிஃப்ரென்ஸ் என்னது 7. இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது நமக்கு 16 சரியா. ரேஷியோ அன்ஈக்குவலாக இருக்குது. ஓகே டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு அன்ஈக்குவலாக இருக்குது. நம்ம இப்போ ஈக்குவல் பண்ணணும்னா இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் 11. இந்த 11 வச்சு இந்த 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 33 55 சரியா. ஓகே 55. ஓகே இப்போ மேலே உள்ள நம்பரோட டிஃப்ரென்ஸ் 2. இந்த 2 வச்சு 10ஐயும் 21ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 20. 2 × 21 எனக்கு 42. இப்போ டிஃப்ரென்ஸ் என்னது நமக்கு 13. இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது 13 சரியா. 2 இடத்துலையுமே 13 குறையுது. இந்த 13 என்னது ரேஷியோ, இந்த 13 ரேஷியோ, 2 டிஃப்ரென்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ வேல்யூவில் எதை குறைக்கிறாங்க இஃப் 13 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் சரியா. அப்போ இந்த 13 ரேஷியோனா சரியா நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த 13 ரேஷியோனா இந்த ரேஷியோக்கான வேல்யூ என்னது 13. இந்த 13 ரேஷியோனா இந்த ரேஷியோக்கான வேல்யூ என்னது 13. இந்த இடத்துல இந்த 13ங்கிறது நமக்கு வேல்யூ சரியா. அப்போ ரேஷியோவும் வேல்யூவும் ஒரே நம்பராக இருக்குது. விச் மீன்ஸ் இந்த 13 என்ன பண்ணால் எனக்கு இன்னொரு இந்த 13 வரும் இன்ட்டு 1. அப்போ ஒரு ரேஷியோவில் நான் ஒரு இடத்துல 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா எல்லா இடத்துலையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அப்போ எல்லா நம்பரும் ரேஷியோவாக இருக்கிற எல்லா நம்பரும் அப்படியே வேல்யூவாக மாறிடுச்சு சரியா. ஓகே இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இஃப் 5 is added to each of the original numbers. இப்போ நமக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரிஜினல் நம்பர் என்னன்றது கேட்கல. அந்த ஒரிஜினல் நம்பரோட நான் 5ஐ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் தென் த ரேஷியோ பிகம்ஸ் சரியா. அப்போ ஒரிஜினல் நம்பர் கூட நான் எக்ஸ்ட்ரா 5ஐ ஆட் பண்ணால் ரேஷியோ என்னவா மாறுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 33ம் இந்த 55ம்னா நமக்கு என்னது ஒரிஜினல் நம்பர்ஸ் சரியா. இது கூட +5 ஆட் பண்ணால் எனக்கு 38.
எகைன் இது கூட நான் +5 ஆட் பண்ணால் எனக்கு 60. இதோட ரேஷியோ என்னது 19:30. ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ மெயின்ஸ் லெவலில் கேட்ட கொஸ்டின் சரியா? எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸில் 2018 கேட்ட கொஸ்டின். நல்லா பாருங்கள், மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2018 மெயின்ஸ் யார் கண்டக்ட் பண்ணால் டிசிஎஸ். கரெக்டாக? டிசிஎஸ்ன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியும் எஸ்எஸ்சியில் சரியா? மறுபடியும் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருந்த எடிக்விட்டி பேட்டர்னுக்கு வந்து ஒரு செக் இருக்குது. பிகாஸ் எஸ்எஸ்சி வந்து எகைன் நியூ வெண்டாரை சூஸ் பண்ண போகிறாங்க. திரும்பி டிசிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா? ஸோ இதை தான் நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் வந்துட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிசிஎஸ் எடுத்தாங்க சரியா? இதுக்கு முன்னாடி டிசிஎஸ் எடுத்தாங்க. நான் சொல்கிறது ஆர்ஆர்பி சொல்லலை, எஸ்எஸ்சி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி டிசிஎஸ் எடுத்தாங்க. இடையில ஒரு வருஷம் எடிக்விட்டி எடுத்தாங்க சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா, எடிக்விட்டியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டிசிஎஸில் படித்த நோட்ஸ் அப்புறம் தூக்கி போட்டுட்டு திரும்பி எடிக்விட்டிக்கு மாறினாங்க. இப்போ எடிக்விட்டியும் இல்லை. இப்போ எஸ்எஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒரு புது டெண்டரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. வேறு யாரும் எடுக்கலாம் அப்படின்ட்டு வேறு யாராவது கொஸ்டின் எடுக்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி டிசிஎஸ் வரலாம். ஆனால் எடிக்விட்டி கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை, பட் டிசிஎஸ் வரலாம் சரியா? இதுதான் பிரச்சனை. நான் இதை தெளிவாக என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் யார் கொஸ்டின் எடுக்கிறான்றதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஜென்ரலாக எல்லாத்துக்கும் காமனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் யார் வேணால் எடுத்துகிட்டு போட்டோம் சரியா? யார் எடுத்தாலும் நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். நாளைக்கு டிசிஎஸ் எடுத்தாலும் ரெலவெண்ட்டாக இருக்கணும், எடிக்விட்டி எடுத்தாலும் ரெலவெண்ட்டாக இருக்கணும். இல்லை வேறு ஒரு கேட் எக்ஸாம் வேறு யாராவது ஒருத்தர் எடுக்கிறவங்க வந்து நாளைக்கு ஐபிபிஎஸ்ஸே வந்து எஸ்எஸ்சிக்கு கொஸ்டின் எடுத்தாலும் ரெலவெண்ட்டாக இருக்கணும் சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே படிக்கணும். அதனால தான் நான் வந்து கிளாஸில் நான் நோட்ஸ் கொடுக்கும்போது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும், எஸ்எஸ்சி கொஸ்டின் இருக்கும், ஆர்ஆர்பி கொஸ்டின் இருக்கும், யூபிஎஸ்சி கொஸ்டின் இருக்கும், யூபிஎஸ்சிலையும் சிசாட் கொஸ்டின் இருக்கும், சிஏஎஸ்எஃப் கொஸ்டின் இருக்கும் சரியா? இவ்வளவு வெரைட்டியான கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்க ரீசன் என்னென்னா, எல்லா டைமென்ஷன்லையும் நம்ம படிச்சிருக்கணும் சரியா? ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் மட்டுமே கிளாஸ் இருக்கக்கூடாது. இப்போ ரேஷியோ படிக்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்ஆர்பிக்கான ரேஷியோ அப்படின்னா ஆர்ஆர்பி என்ன கேட்டிருக்காங்களோ, என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதை மட்டுமே படிக்கக்கூடாது. மற்ற எக்ஸாம்ஸும் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை படிக்கணும். அப்போ தான் உங்களோட அந்த டைமென்ஷன் கொஞ்சம் நமக்கு ப்ராடாக இருக்கும். கிளியராக? ஸோ இப்போ நான் எஸ்எஸ்சி நமக்கு நாளைக்கு மாறப்போகுது. ஃபியூச்சரில் ஆர்ஆர்பி மாறலாம். இப்போ வரைக்கும் ஆர்ஆர்பி டிசிஎஸ் தான், பிரச்சனை இல்லை. ஃபியூச்சரில் ஆர்ஆர்பிக்கு வேறு ஒருத்தவங்க கொஸ்டின் எடுக்கலாம். பட் அப்படி கொஸ்டின் எடுத்தாலும் நம்மளுடைய கிளாஸ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும். கிளியராக? ஸோ இது எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்தால் மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க சரியா? அதுக்காக என்டையர் இதை நீங்கள் மாறினீங்கன்னா கடைசி வரைக்கும் சிலபஸை முடிக்கவே முடியாது சரியா? டிசிஎஸில் டிசிஎஸ்க்கு படித்தது அப்படியே ஓரம் கட்டிட்டு திரும்பி எடிக்விட்டின்னு ஒருத்தன் புதுசாக ஆரம்பிச்சிருந்தான்னா இன்ன வரைக்கும் சிலபஸே முடிச்சிருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி எடிக்விட்டி இல்லையே சரியா? ஒரு ஆள் வர போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் தயவு செஞ்சு ஆர்கனைசேஷன் மாறுறதுக்காண்டி உங்களுடைய நோட்ஸை மாற்றி படிக்காதீங்க. அது டிசாஸ்டரில் தான் போய் முடியும் சரியா? ஒரு டாப்பிக்கு தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரியா? சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணாலும், சிலபஸை நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணாலுமே அப்டேட்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். எவ்ரி இயர் நீங்கள் அப்டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஆர்ஆர்பியில் வந்து 2022 கொஸ்டின் எடுத்திருந்தாங்க சரியா? 2022 கேட்ட ஆர்ஆர்பியோட பேட்டர்னும் 2024 கேட்குற அந்த பேட்டர்னுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் பேசிக் மாறாது. கொஸ்டின் கேட்குற லாங்குவேஜ்லேயும் அல்லது கொஸ்டினில் அவங்க ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க சரியா? ஸோ எப்போதுமே அந்த அப்டேட் வந்து நீங்கள் என்ன சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, ஆர்ஆர்பி சேர்மனே வந்து நமக்கு கிளாஸ் எடுத்தாலும் அப்டேட்ஸ் வந்து எவ்ரி இயர் இருந்துகிட்டே தான் இருக்கும் சரியா? அதை நம்ம நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கிளியரா? ஸோ சிங்கிள் நோட்ஸ், ஒரு டாப்பிக்கு ஒரு நோட்ஸ் தெளிவாக எடுத்துருங்க. அதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போதும் அதை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள் சரியா? எகைன் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எழுதுறவங்க சரியா? இப்போ இந்த டைம் ஆர்ஆர்பி குரூப் டி எழுத போகிறவங்க இப்போ ஏஎல்பி ஆன்சருக்கு நேரம் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது ஆன்சருக்கு வந்துடும். ஏஎல்பியோட ஆன்சருக்கு, ஜேஇயோட ஆன்சருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னீஷியனோட ஆன்சருக்கு, இதில் எல்லாத்துலேயுமே கேட்குற மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிடுங்க சரியா? குரூப் டியில் வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் 25 கொஸ்டினில் குறைஞ்சது 20 கொஸ்டின் இந்த எக்ஸாம்ஸ்லேருந்து அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். இது 100% ட்ரூ சரியா? நீங்கள் எத்தனை நோட்ஸு எவ்வளோ புக்கு படித்தாலும் குரூப் டிக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலன்னா அது வேஸ்ட் சரியா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் இப்போ ஃபவுண்டேஷன் போயிட்டுருக்கு. ஃபவுண்டேஷன் கிளாஸ் நோட்ஸ் நல்லா படிங்க. இன்னும் போக போக இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரியா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு ஆன்சர் என்னது 19:30. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெவல் 3. ஸோ லெவல் 3 தான் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனோட ஒரு அட்வான்ஸ் லெவல்னு சொல்லலாம் சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தடை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம் சரியா? ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட் என்ன,
சரியா லெவல் 1 என்ன லெவல் 2 என்ன இந்த லெவல் 2லேருந்து லெவல் 3 எப்படி மாறுதுன்னு தான் பார்க்கலாம் சரியா இப்போ லெவல் 1 சரியா லெவல் 1 எப்படி இருந்துச்சுன்னா ஏ பி சரியா 3:4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே மட்டும் சேஞ்ச் இருக்கும் சரியா இந்த இடத்துல சேஞ்ச் இருக்காது அதாவது நோ சேஞ்ச் சரியா நோ சேஞ்ச் இருக்கும் இங்கே ஒரு ரேஷியோ இருக்கும் இதான் வந்து லெவல் 1 சரியா அடுத்து லெவல் 2 சரியா சேம் லெவல் 2ல A:B இருக்கும் சரியா 3:4 இங்கேயும் சேஞ்ச் இருக்கும் சரியா இந்த இடத்துலையும் சேஞ்ச் இருக்கும் சரியா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்கணும் என்னென்னா ரெண்டு சைடுமே சேஞ்ச் இருந்திருக்கு சரியா ஏக்கும் பி ஏ அண்ட் பி ரெண்டு சைடுமே சேஞ்ச் நடந்திருக்கு மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நடந்திருக்கு ஆனால் அந்த மாடிஃபிகேஷன் ரெண்டுமே சேமாக இருக்கும் சரியா இந்த சேஞ்சும் நமக்கு என்னவாக இருக்கும் சேமாக இருக்கும் விச் மீன்ஸ் 40 மைனஸ் பண்ணால் ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ணியிருப்போம் சரியா 20 ஆட் பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணியிருப்போம் 13 டிக்ரீஸ் பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் 13 டிக்ரீஸ் பண்ணியிருப்போம் சரியா இதுதான் லெவல் 2 இப்போ லெவல் 3 எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்னா சரியா லெவல் 3 நமக்கு எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்னா சேம் A:B 3:4ன்னு இருக்க போது சேம் இங்கேயும் நமக்கு சேஞ்ச் நடக்கும் இங்கேயும் சேஞ்ச் நடக்கும் ஆனால் இந்த ரெண்டு சேஞ்சும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா இந்த ரெண்டு சேஞ்சும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவ்வளோ தான் லெவல் 2க்கும் லெவல் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா லெவல் 1 பிரச்சனை இல்லை லெவல் 1 பிரச்சனை இல்லை விட்டுருங்க லெவல் 2ல ரெண்டு சைடு சேஞ்ச் நடக்குது ரெண்டு சைடு நடக்கிற சேஞ்சஸ் ஒரே மாதிரி இருக்கும் குறைச்சா ரெண்டு பக்கம் ஒரே வேல்யூவை குறைப்போம் இன்க்ரீஸ் பண்ணால் ரெண்டு பக்கம் ஒரே வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஆனால் லெவல் 3ல ஒரு பக்கம் நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம் இன்னொரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு 3 குறைக்கலாம் பிக்கு 6 இன்க்ரீஸ் பண்ணலாம் சரியா இதுதான் லெவல் 3 அப்போ ரெண்டு சைடு சேஞ்ச் நடக்குது சேஞ்ச் மாறுதுன்றதுனால மெத்தடையும் மாற்றுறோம் ஏன் பிகாஸ் நம்ம ஸ்பீடாக ஆன்சர் கொண்டு வரும் கிளியராக மெத்தடை எப்படி மாற்றுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் ஆர்ஆர்பி ஜேஇ 2025 ரீசெண்டாக கடைசியாக நடந்து முடிந்த ஜேஇயில் கேட்ட கொஸ்டின் இது டிசிஎஸ் கண்டக்ட் பண்ண அந்த மாடல் ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 numbers ஆர் இந்த ரேஷியோ 2:4 ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான் ரெண்டு நம்பர் A:B இருக்குது ஸோ அதோட வேல்யூ என்னது 2:4 ஓகே அடுத்து இஃப் த ஃபஸ்ட் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 4 அண்ட் த செகண்ட் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 14 இந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன் இஃப் த ஃபஸ்ட் நம்பர் is increased by 4 and the second number is decreased by 14 இந்த லைனை இதுக்கு முன்னாடி நம்ம எதுலையுமே படிக்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படிச்சிருப்போம் இஃப் 4 is increased by each சரியா if each number increased by 4 அப்படின்னு படிச்சிருப்போம் அல்லது if each number is decreased by 14 படிச்சிருப்போம் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் ரெண்டுலேயுமே 4 இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் அப்படி இல்லை டிக்ரீஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டுலேயுமே 14 டிக்ரீஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு நம்பரில் 4 இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் நம்பரில் 14 டிக்ரீஸ் ஆகுது சரியா ஓகே இதுதான் சேஞ்ச் நடந்திருக்கு அதுக்கடுத்து ரிசல்டன் என்னவா மாறுது 8:5 மாறுது சரியா 8:5 சரியா ஓகே இது ஒரிஜினல் இது ரிசல்டன்ட் சரியா ரேஷியோ 1 இது ரேஷியோ 1 இது ரேஷியோ 2 மேலே மாடிஃபிகேஷன் சரியா ரேஷியோ 1 ரேஷியோ 2 மாடிஃபிகேஷன் இப்படி இருந்தால் ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட் பட் அந்த மாடிஃபிகேஷன் ரெண்டும் வேறு மாதிரி இருக்கிறதுனால ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடை நம்ம மாடிஃபை பண்ணுறோம் எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் சரியா ஃபஸ்ட்டு நம்பர் இதில் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ்டு பை 4 அப்போ +4 அடுத்து த செகண்ட் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 14 செகண்ட் நம்பருங்கிறது பி சைடு இருக்கிறதுல டிக்ரீஸ்டு பை 14 அப்போ -14 கிளியரா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கொஸ்டினை எப்படி எழுதணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஒரிஜினல் ரேஷியோ ரிசல்டன்ட் ரேஷியோ சரியா ஃபஸ்ட் நம்பருங்கிறது ஏ சைடு இருக்கிறது விச் இஸ் இன்க்ரீஸ்டு பை 4ன்றதுனால +4 சரியா இன்க்ரீஸ்டு பை 4 அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் +4 சரியா அடுத்து டிக்ரீஸ்டு பை 14ன்றதுனால சரியா டிக்ரீஸ்டு பை 14ன்றதுனால அதை எப்படி நான் டினோட் பண்ணுறேன் -14 சரியா -14 ஓகே நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிற ஸ்டெப்பு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கீழே மிடில் சரி இது ஃபஸ்ட் லேயர் இது செகண்ட் லேயர் இது தேர்ட் லேயர் சரியா மிடில் உள்ள நம்பரை பாருங்கள் 8 சரியா 8 × 4 32 சரியா
8 இன்ட்டு 14 8 32க்கு 2 மீதம் 3 ஒரு 8 3 11 மைனஸ் 112 சரியா மிடில் உள்ள நம்பர் 8 8 இன்ட்டு 4 32 8 32 8 இன்ட்டு மைனஸ் 14 மைனஸ் 112 சரியா அதே மாதிரி இங்கே 5 இருக்கா 5 இன்ட்டு 2 10 சரியா 5 இன்ட்டு 4 20 மிடில் நம்பர் எடுத்து ரெண்டு சைடும் கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ நமக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ண இந்த ரெண்டு வேல்யூஸ் 10 32 இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 12 சரியா இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது சரியா 132 கரெக்டாக ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸை விட்டுருங்க விச் மீன்ஸ் மைனஸ் ப்ளஸ் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் என்னது 20 மைனஸ் ஆஃப் மைனஸ் 112 அப்போ நமக்கு 132 தான் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக இப்போ நெக்ஸ்ட் நம்ம லிங்க் பண்ண போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 12 தான் இந்த 132 சரியா இந்த 12 தான் நமக்கு 132 அப்படின்னா 12 என்ன பண்ணால் நமக்கு 132 வரும் இன்ட்டு 11 சரியா அப்போ ரேஷியோவில் ஒரு டைம் 11 நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எல்லா இடத்துலையும் நான் 11 நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இந்த இடத்துல நான் 11 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 22 இங்கே எனக்கு 44 சரியா கொஸ்டினை கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த சம் ஆஃப் த ஒரிஜினல் டூ நம்பர்ஸ் சரியா சம் ஆஃப் த ஒரிஜினல் டூ நம்பர்ஸ் என்னது 2 + 4 ரேஷியோ 2 + 4 என்னது 6 6 × 11 எனக்கு 66 அப்படி இல்லைன்னா இந்த 22 + 44 எனக்கு 66 கிளியரா ஸோ இந்த மெத்தட் நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும் சரி இந்த மெத்தட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும் ஸோ இதில் ஸ்ட்ராங்காக இருங்க ஓகேவா சரி எகைன் இந்த மெத்தடை நம்ம இன்னொரு ரிவிஷன் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ ஏ பி சி டி கிளியரா ஓகே ஸோ இது ஃபஸ்ட் ரேஷியோ சரியா இது நமக்கு ஓல்டு ரேஷியோ இது நமக்கு ரிசல்டன்ட் ரேஷியோ சரியா ரிசல்டன்ட் ரேஷியோ சரியா ஃபஸ்ட்டு ரேஷியோவில் ஒரு சேஞ்ச் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் +5 செகண்ட் ரேஷியோவில் ஒரு சேஞ்ச் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் +7 ரெண்டு வேறு மாதிரி இருக்கா ஓகே இப்போ இது என்ன பண்ணியிருப்போம் செகண்ட் லேயரில் சரியா செகண்ட் லேயரில் இந்த வேல்யூ எடுக்கிறோம் சரியா செகண்ட் லேயரை இந்த வேல்யூ எடுத்துகிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம் சரியா சி இன்ட்டு பி சரியா அடுத்து இந்த சியையும் இந்த வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் நமக்கு 7 இன்ட்டு சி கிளியரா ஓகே அடுத்து அதே செகண்ட் லேயரில் இந்த டியை எடுத்துகிட்டு எகைன் கிராஸில் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம் டி இன்ட்டு ஏ சரியா இந்த டியை வச்சு இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுறோம் 5 இன்ட்டு டி கிளியரா அடுத்த ஸ்டெப் என்னது இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சரியா D1 இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சரியா D2 சரியா இந்த D1 நமக்கு ரேஷியோ இந்த ரேஷியோக்கான வேல்யூ தான் இந்த D2 சரியா அப்போ இந்த D1 தான் D1 ரேஷியோவாக இருக்கிற இந்த D1 தான் நமக்கு இந்த D2 சரியா இது நமக்கு வேல்யூ இதில் எக்ஸால் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம் கிளியரா ஸோ இதுதான் இந்த நம்ம பார்த்த இந்த லெவல் 3 ஆஃப் ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடில் உள்ள ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் கிளியரா ஓகே ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி கேள்விகள் எந்தெந்த மாதிரி வருதுன்றதை பார்க்கலாம் ஸோ நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் நம்ம அடிக்கடி சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சரியா எகைன் இந்த மெத்தட் சரியா இப்போ நம்ம பார்க்குற இந்த மெத்தட் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சரியா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சரியா இந்த டைப்பில் அதிகமாக நம்ம இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கிளியரா ஓகே அடுத்த கொஸ்டின் RRB JE சரியா RRB JE 2025 கேட்ட கொஸ்டின் RRB JE 2025 கேட்ட கொஸ்டின் லெவல் 3 ஓகே டூ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:8 ஓகே ஃபஸ்ட்டு 5:8 okay if the first number is increased by 13 okay first number is increased by 13 and the second number is decreased by ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது அடுத்து டிக்ரீஸ் ஆகுது சரியா இதில் சில பேருக்கு டவுட் வரலாம் அப்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு மட்டும் தான் வரலாமா அப்படிங்களா அப்படி கிடையாது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகலாம் பட் ஒரே வேல்யூவாக இன்க்ரீஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை சரியா ஒன்று 5 இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்னொரு சைடில் 7 இன்க்ரீஸ் பண்ணலாம் சரியா ஸோ ஒன்றை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணலாம் அது எப்படி வேணால் இருக்கலாம் பட் ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடாது சரியா ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கக்கூடாது ஓகே ஸோ இன்க்ரீஸ்டு பை 13 அப்போ +13 இன்னொரு இடத்துல டிக்ரீஸ்டு பை 6 அப்போ -6 தென் த ரேஷியோ பிகம்ஸ் 4:6 சரியா இப்போ அடுத்த ரேஷியோ நமக்கு என்னது 4:6 ஓகே ஸோ ஃபஸ்ட் வேல்யூ என்ன நடந்திருக்கு ஃபஸ்ட் வேல்யூவில் நமக்கு இன்க்ரீஸ் பை 13 அப்போ +13 ரெண்டாவது வேல்யூ என்ன நடந்திருக்கு டிக்ரீஸ் பை 6 அப்போ -6 கிளியரா ஓகே இதை எப்படி நம்ம
கால்குலேட் பண்ண போகிறோம். செகண்ட் லேயரில் இந்த 4 எடுக்க போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 32. சரியா, அதே 4 இங்கே எடுத்து போனால் 6 -24. சரியா, அடுத்து இந்த 6லேருந்து சரியா, இந்த 6 செகண்ட் லேயர் இருக்கிற 6 5 30. எகைன் இந்த 6லேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு +78. சரியா, இதோட டிஃப்ரென்ஸ் என்னது நமக்கு 12 102. சரியா, இதோட டிஃப்ரென்ஸ் என்னது நமக்கு 2. அப்போ இது ரேஷியோவா, இந்த ரேஷியோக்கான வேல்யூ இந்த 102. அப்போ 2 தான் நமக்கு 102. 2 என்ன பண்ணால் 102 வரப்போகுது, 51 மல்டிப்ளை பண்ணால் 102 வரப்போகுது. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த சம் ஆஃப் த ஒரிஜினல் நம்பர்னு கேட்குறாங்க. சரி, சம் ஆஃப் த ஒரிஜினல் நம்பர்னு கேட்குறாங்க. ஒரிஜினல் நம்பர் என்னது 5 8. ஸோ 5 + 8 என்னது, சரியா, 5 + 8 நமக்கு 13. இந்த 13 கூட நான் 51 மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா, ஓகே. அப்போ 51 × 13 1 3 3 3 5 15 1 1 1 5 நமக்கு 663. சரியா, ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு லெவல் 3 ஆஃப் ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட். ஓகே. ஸோ நம்ம ரேஷியோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனில் லெவல் 1 லெவல் 2 அண்ட் லெவல் 3 ஸோ கிட்டத்தட்ட ரேஷியோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் அடுத்த வீடியோவில் எப்படி இந்த ரேஷியோ லெவல் 3ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அண்ட் இதோட ஸ்பெஷல் டைப்ஸ் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.